நமக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பல பேர் நம்மள்ட்ட இந்த கேள்வியை கேட்டதுண்டு. ஏன் முஸ்லிம்கள் எல்லாரும் பன்றிக்கறி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பலர் கேட்டதுண்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பா இருக்கும் போது அவங்க எல்லாம் பன்றிக்கறி சாப்பிடும் போது அவங்க நம்மள சாப்பிட சொல்லும் போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்னடா நாங்க சொன்னா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்லாம் என்ன, அது சயின்டிபிக்கா என்ன ரீசன், எதனால சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் திருக்குறான்ல அதை பத்தி என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் திருக்குறான்ல தெளிவா சொல்லியிருக்கான். பன்றிக்கறி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பல ஆயத்துக்கள்ல தெளிவா திருக்குறான்ல சொல்லியிருக்கான். முதல் காரணமே ரொம்ப சிம்பிளான காரணம். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லிட்டான் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு. அது அல்லாஹ்வோட கட்டளை. அந்த கட்டளையை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். இதுதான் முதல் காரணமே பன்றிக்கறி ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சயின்டிபிக்கா பார்த்தா பன்றிக்கறியில பாராசைட்ஸ் நிறைய இருக்கும். ஏப்பாம் ட்ரின்சிலா மாதிரி பாராசைட்ஸ் நிறைய பன்றிக்கறியில இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் ரீதியாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பன்றிக்கறி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப கெட்டது, ஹெல்த் ரிஸ்க் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது இஸ்லாம்ல உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்களுக்கு கூட பைபிள்ல லேவியர் ஆகமம் வசனம் 11:7 அப்படிங்கிற ஓல்டு டெஸ்டிமன்ல இருக்கு. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அதனால இது யாரையும் அவமதிக்கிறதுலாம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்து பன்றிக்கறி சாப்பிடுறத அவாய்ட் பண்றத பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கான காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக, அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கைக்காக, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பின்பற்ற உள்ளது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.